நாம் இப்போ 2D ஷேப்போட ஏரியாவையும் பெரிமீட்டரையும் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏரியானா என்ன அப்படின்னா, இந்த எல்லோ கலர் ஷேட் அடிச்சிருக்கா இதுதான் ஏரியா. பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றியுள்ள அளவு. ஏபியோட லென்த்து, பிசியோட லென்த்து, ஏசியோட லென்த்து, இந்த மூணு என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சம் ஆஃப் ஆல் 3 சைட்ஸ், இதுதான் பெரிமீட்டர். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் of into BH. B for base. Height. Next perimeter. Perimeter na sum of all 3 sides. Second one equilateral triangle. Equilateral triangle அப்படின்னா இந்த 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். AB, BC, AC. இந்த 3 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கிறது தான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்காது. அதுக்கு தான் ஆஃப் BH. B ஃபார் பேஸு, H ஃபார் ஹைட்டு. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்க்குனா 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னா √3/4 A². H அப்படின்னா ஹைட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு H = √3/2 A. ஏன்னா என்னது, இந்த சைடு. இதை 3 சைட்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால ஒரு சைடு ஏ, எல்லா சைடும் சேமாக தான் இருக்கும். பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால் 3A. 3 சைட்ஸையும் ஆட் பண்ணோம். இந்த சைடும் ஏ தான், இந்த சைடும் ஏ தான், இந்த சைடும் ஏ தான். 3 சைட்ஸையும் ஆட் பண்ணால் A + Aன்னு வரும். அப்படின்னா 3Aன்னு கிடைக்கும். அப்போ ஃபார்முலா என்னது, பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் 3 இன்ட்டு சைடு. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல். குவாட்ரிலேட்ரலோட ஏரியா என்னென்னா 1/2 இன்ட்டு D இன்ட்டு H1 + H2. D அப்படின்னா என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏசி. இந்த ஏசியோட லென்த்து தான் D. இது H1, இது H2. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா H1ஐயும் H2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு D கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அது கூட 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் குவாட்ரிலேட்ரல். பெரிமீட்டர்னால் என்னது, இந்த 4 சைட்ஸும் ஆட் பண்ணணும். அதான் பெரிமீட்டர். அதான் சம் ஆஃப் ஆல் த 4 சைட்ஸ். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் பேரலோகிராம். பேரலோகிராம் அப்படின்னா இந்த ஆப்போசிட் சைட்ஸ் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஏபியும் பிசியும் பேரலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏடியும் பிசியும் பேரலாக இருக்கும். அதனால தான் அது பேரலோகிராம். ஏரியா ஆஃப் பேரலோகிராம் என்ன, பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ்னால் ஏபியோட லென்த்து, ஹைட். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம் அப்படின்னா 2 இன்ட்டு A + B. ஏனா என்னது, இதனுடைய லென்த்து. பினா இதனுடைய லென்த். எதுனாலும் சொல்லிக்கலாம், இதை பின்னு சொல்லிக்கலாம், இதை ஏன்னு சொல்லிக்கலாம், மாற்றி சொல்லிக்கலாம். ஏன்னா எல்லா சைடும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தான். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். லென்த் இன்ட்டு பிரெத். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 2 இன்ட்டு L + B. லென்த்துனா ஏபி லென்த்து, பிரெத்துனா ஏடி. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரப்பேசியம். ட்ரப்பேசியம் ஏரியா என்னது, ஆஃப் இன்ட்டு ஹைட்ஸ் இன்ட்டு A + B. ஏ என்னது, பி என்ன. ட்ரப்பேசியம்னா இந்த ஆரோ போட்டிருக்கா, இந்த ஆரோவுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த 2 சைடும் தான் பேரலாக இருக்குது. இப்போ இந்த 2 சைடும் பேரலல் கிடையாது. பேரலாக இருக்கிற சைடை தான் நம்ம ஏபின்னு வச்சுக்கணும். இந்த சைடை ஏயோ இந்த சைடை பியோ வைக்கக்கூடாது. பேரலாக இருக்கிற சைடை மட்டும்தான் ஏபின்னு வைக்கணும். அந்த இந்த லென்த்து ஏபியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது கூட ஹைட்ஸை மல்டிப்ளை பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். இதான் என்னது, ஏரியா ஆஃப் ட்ரப்பேசியம். நெக்ஸ்ட் பெரிமீட்டர்னா சம் ஆஃப் ஆல் 4 சைட்ஸ். நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் ராம்பஸ். 1/2 இன்ட்டு D1 இன்ட்டு D2. D1 D2 என்ன அப்படின்னா அந்த டயகனல் லென்த்து தான் D1 D2. பெரிமீட்டர் ஆஃப் ராம்பஸ் 4A. ஏன் 4Aன்னு போட்டிருக்கு, இந்த 4 சைட்ஸும் தானே
இந்த ராம்பஸுக்கு 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். அதான் ஒரு சைடு ஏன்னா மீதி இருக்கிற 3 சைட்ஸுமே ஏன்னு தான் இருக்கும். அதான் 4 சைட்ஸு. அப்போ 4 டைம் ஆட் பண்ணணும். ஏ 4 டைம்ஸ் ஆட் பண்ணால் என்ன வரும்? 4ஏன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர். ஸ்கொயர் ஏரியா என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஏரியா ஏ ஸ்கொயர், பெரிமீட்டர் 4a. ஏன் இதில் ஏ மட்டும் வருது, வேறு லென்த் வரவே இல்லைன்னா ஸ்கொயருக்கும் 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ராம்பஸ்க்கும் ஸ்கொயருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த ஏயோட ஆங்கிள் இதில் 90 டிகிரியாக இருக்கும் ஸ்கொயரில். ராம்பஸில் 90 டிகிரி இருக்கா? இருக்காது. எதில் 90 டிகிரியாக இருக்கும்? இந்த டயகனல் இன்டர்செக்ட் ஆகுதா, பைசெக்ட் ஆகிற இடத்துல தான் 90 டிகிரியாக இருக்கும்.